அப்படி நெஞ்சு சீரம் பட்டா 7 தடவை கழுகணும், ஒரு தடவை மண்ணை போட்டு கழுகணும். அப்படியான நாய்க்கு கொடுத்த தண்ணியாலே மன்னிக்கப்பட்டா மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணி, மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு, மனிதர்களுக்கு கொட்டக்கூடிய உணவு, மனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆடை. அன்பானவர்களே, ஒரு கிதாபில் ஒரு சம்பவம் பார்த்தேன். நாளைக்கு முன்னால்தான் சொர்க்கவாதிகள்ல ஒருவர் நரகத்தில் ஒரு மனிதரை பார்ப்பாராம். நரகவாதி பட்டியலில் இருக்கிறாரு. அந்த மனிதர், நரகவாதியாக இருக்கக்கூடிய மனிதர், உலகத்தில் ஒரு தடவை இவருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்திருக்கிறாரு. தண்ணி குடிச்சவர் சொர்க்கத்தில், தண்ணி கொடுத்தவர் நரகத்தில். அல்லாஹ் கிட்ட போவாராம். அல்லாஹ் கிட்ட போய் சொல்லுவாராம், உலகத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் இவருடைய வீட்டு வாசலுக்கு முன்னால கடந்து போகும் பொழுது எனக்கு தாகமா இருந்துச்சு. நான் கொஞ்சம் தண்ணி கேட்டேன். என்னுடைய தாகத்தை இவர் ஒரு கப் தண்ணியை தந்து தீர்த்தார். அவரை நீ நரகத்தில் போட்டிருக்கிறியா அல்லாஹ், நீ சொர்க்கத்துக்கு எடு. அதான் நரகவாதிகள் கவலைப்பட்டு சொல்லக்கூடிய அந்த வாக்கு மூலங்கள் சொல்லுவாங்களே, கட்ட உத்தர, அந்த வாய் புலம்பக்கூடிய விஷயங்கள்ல ஒன்றுதான் فَمَا لَنَا مِنْ شَافِعِينَ وَلَا صَدِيقٍ حَمِيمٍ. எங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடிய யாரும் இல்லை. அன்றைக்கு நாங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணி, நாங்கள் யாருக்காவது குமரக்காரியம் செஞ்சு வச்சு, நாங்கள் யாருக்காவது வீடு கட்டி கொடுத்து, நாங்கள் யாருக்காவது பெருநாளைக்கு உடுப்பு வாங்கி கொடுத்து, நாங்கள் யாருக்காவது இஃப்தாருக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்து, நாங்கள் யாருக்காவது சஹருடைய ஏற்பாடு செஞ்சு கொடுத்து, நாங்கள் யாருக்காவது கடன் நிறைவேற்றி கொடுத்து, நாங்கள் யாருடைய நோய்க்காவது உதவி செஞ்சு, நாங்கள் யாருடைய கஷ்டத்தையாவது ஒரு ஹெல்ப் பண்ணி அவருடைய கஷ்டத்தை போக்கி வச்சதுனால எங்களுக்கு இன்றைக்கு சிபாரிசு செய்யக்கூடிய, எங்களுக்காக வேண்டி பரிந்து பேசக்கூடிய யாரும் இல்லையே. அப்படியான ஒரு வேலையை நாங்கள் உலகத்தில் செய்யலையே, மனிதர்களை சம்பாதிக்கவில்லையே. பணம் சம்பாதித்தேன், கட்டடம் கட்டினேன், வாகனம் வாங்கினேன், வீடு வாங்கினேன், ஒன்றுக்கு எத்தனையோ வீடுகள், எத்தனையோ கடைகள், வெளிநாட்டிலும் ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டேனே. மனிதர்களுக்கு செலவழித்து, சதகா கொடுத்து, உதவி செய்து, மக்களுடைய கஷ்டங்களை போக்கி, அந்த கஷ்டவாளிகளுடைய சிபாரிசு இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கலையே. குர்ஆன்ல சொல்றான் அல்லாஹ் சிபாரிசு செய்வாராம். அல்லாஹ்வுடைய சிபாரிசை ஏற்றுக்கொண்டு இந்த மனிதரை உடனே நரகத்திலிருந்து விடுதலை செய்வானாம்.